السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ومن شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக வல்லவனின் நல்லடியார்களே, அந்த வல்லநாயனின் வற்றபரங்கனையும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தவறாது ஏற்று வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவிலே அறிய காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்தில மனிதர்களாக வாழுகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலுக்காக எண்ணற்ற உறவுகளை எல்லாம் நாம் அனுசரித்து வாழ்ந்து வருகிறோம். அந்த உறவுகள் என்பது நாம உருவாக்கக்கூடிய உறவுகளாகவும் அல்லாஹ் ஏற்படுத்திய உறவாகவும் இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. திருமண பந்தங்கள் மூலமாக நெருக்கமான உறவுகள் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதே சமயம் நாம் ஒருவருக்கு பிறந்ததினால் அல்லது நமக்கு பிறந்ததினால் அந்த இரத்த பந்தம் என்கின்ற ஒன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய பெற்றோரிடத்திலும் நாம் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதனையும் இதர உறவினர்கள் மத்தியில நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்துல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மனிதனாக வாழுகின்ற வாழ்வியல் கோட்பாட்டை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதன் அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி தருகிறான். வகாலா ரப்புக்க அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு வ பிவாலிதைனி இஹ்சானா. வணக்கத்துக்கு தகுதியானவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த கோட்பாட்டை சொல்லிட்டு அடுத்தபடியா அல்லாஹ் சொல்லுகிறான், பெற்றோருக்கு நல் உபகாரம் செய்யுங்கள். யாருக்கு இது? நம்ம பிறந்திருக்கிறோம்ல, நம்முடைய தாய் தகப்பனுக்கு நாம் செய்ய வேண்டியதை சொல்றான். அந்த உபகாரம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் அடுத்தடுத்த செய்திகளை அப்படியே வர்ணிக்கின்ற பொழுது சொல்லுகின்றான், அவ்விருவரில் ஒருவரோ அவர்களை நோக்கி சீனு கூட சொல்லிடாதீங்க என்ற கட்டளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பிறப்பிக்கின்றார். இந்த சீங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை எப்போ அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம் அதனுடைய அர்த்தம் உணர்ந்து, சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல, சீ போங்க அப்படின்ட்டு போவாங்க. அந்த சீ இல்ல, அந்த சீ என்ன, அது அந்த சீ அப்படிங்கிற வார்த்தையை உணர்ந்து சொல்லல. ஒரு வார்த்தையில ஒரு பேச்சில வழக்கில் வரக்கூடிய வார்த்தைகள் அது அல்லாஹ்விடத்திலே குற்றம் பிடிக்கக்கூடியதா இருக்காது. எதை அல்லாஹ் இதுல குறிப்பிடுகிறான் என்றால், அந்த அந்த வாசகத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், அவர்கள் முதுமையான நேரத்தில் நம்மளை விட வயது மூத்தவங்களா இருப்பாங்கல்ல அல்லது முதியவர்களாக இருப்பாங்கல்ல, அந்த சமயத்தில நம்ம எப்படி இருப்போம்? நல்ல கடகாத்திரமான ஒரு இளைஞனாக இளங்கியாக இருக்கும்.
அந்த சமயத்தில் அவர்களை பேணி பாதுகாக்க கடமைப்பட்ட நாம் அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய நடத்தைகள், அவர்களுடைய பேச்சுகள் அல்லது அவர்கள் நமக்கு தருகின்ற தொல்லைகள், இப்படி எடுத்துக்கிறோமே, அவங்க நமக்கு தரக்கூடிய தொல்லைகள், நாம் சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய பெற்றோருக்கு எவ்வளவு இடையூறு கொடுத்தோம் என்பது பட்டியலிட்டு சொல்ல முடியாது. நம்மளும் பிள்ளைகளை பெற்றெடுத்துதான் வைத்திருக்கிறோம். அவங்க தருகின்ற அந்த தொல்லைகளை சகித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு என்ன செய்வாங்க, தாய்மார்கள் புறப்பட்டு செல்வாங்க. ஆசை ஆசையா பிள்ளைக்கு புது ட்ரெஸ் உடுத்தி பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்திருக்குது பேம்பர்ஸ், இன்ன பிற வஸ்துகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்குது. ஒரு 20 வருஷம் 15 வருஷம் பின்னாடி போய் பாருங்க, அந்த சமயத்துல அதெல்லாம் கிடையாது. என்ன வச்சிருப்பாங்க, ஒரு கைலி துணி வச்சிருப்பாங்க. அந்த கைலி துணி என்ன செய்வாங்க, பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி அந்த கைலி துணிய அப்படி கோமணம் மாதிரி பிள்ளைக்கு கட்டி கூட்டிட்டு போவாங்க. அதுல பிள்ளைங்க ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ போயிருச்சுன்னு சொன்னா அதனை சகித்துக் கொண்டு தாங்களாக என்ன செய்வாங்க, அதை ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய சமயத்தில, பருவ வயதை அடைந்த சமயத்தில ஒரு சிறுநீரோ அல்லது மலஞ்சலங்களோ அதனுடைய வாடையை கூட நுகர்வதை அருவருப்பு பட்டவர்கள் தன்னுடைய பிள்ளையுடைய மலம் ஜலம் என்று வருகின்ற பொழுது அதையெல்லாம் சகித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். யாரு? நம்முடைய பெற்றோர்கள். அதே சமயத்தில் இன்றைக்கு நவீன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ரீதியில இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகம் பெற்றோரை பேணுகின்ற விதத்தில் பேணுகின்றார்களா? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் வழங்கப்படுகிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாயிலாக சொல்லித் தருகிறான். எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தருணத்திலும் யாரையுமே சபித்ததோ கோபப்பட்டதோ கிடையாது. ஆயிஷா அலி அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் சென்று கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயிஷா அலி அவர்களை அழைத்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்தெந்த விடயத்திற்கு கோபப்படுவாங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம இடத்துல, நம்முடைய மனைவி இடத்துல சென்று போய் கேட்டோம்னா, ஏமாப்பிளையா அவரா, எதுக்குத்தான் அந்த மனுஷன் கோவப்படல அப்படின்னு கேளுங்க. அவர் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவம் தான் அவருக்கு உச்சில ஏறி நிற்கும். ஒரு வார்த்தை பேசிட முடியாது, ஒரு வார்த்தை செஞ்சிட முடியாது, அப்படியே கோபத்துல கொப்பளிக்குவார் என்றெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் புலம்பு செல்வார்கள். ஆனால் ஆயிஷா அலி அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கோபம் குறித்து ஆயிஷா அம்மையார் அவரிடத்தில் கேள்வி எழுப்பப்படுகிறது. அதற்கு அவர்கள் பதிலளிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த ஒரு விடயத்திற்கும் கோபப்பட்டது கிடையாது. யார் மீதும் தன்னுடைய சுய தேவைக்காக, சுய விருப்பு வெறுப்புக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யார் மீதும் கோபப்பட்டதே கிடையாது. அவர்களுடைய கோபம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக யார் களம் காண்கிறார்களோ அவர்கள் மீதுதான் இருந்தது. எங்க போர்க்களத்துல தான் கோபப்படுவாங்க ரசூலுல்லாஹ். அங்கதான் என்ன செய்வாங்க, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக ரொம்ப டெரரான ஒரு ஃபேஸாக ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேஸ் இருக்கும். அதே போல மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறாங்கல்ல, இது போன்ற மேடை நிகழ்வுகள், சொற்பொழிவு நிகழ்வுகள், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய நரக வேதனைகளை அதை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கோபப்பட்டிருக்கிறாங்க. இது அல்லாது வேறு எந்த ஒரு விடயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கோபப்பட்டதே கிடையாது. எது உட்பட தெரியுமாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய சிறிய தகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு போர்க்களத்தில் கொல்லப்படுறார். அவங்களை கொலை செய்தது ஒரு பெண்மணி கொலை செய்கிறார். அவருடைய பணியாளை வைத்து குறி வைத்து தாக்கப்படுகிறார் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. கொல்லப்பட்ட அவங்கள பொதுவாக போர் மரபு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. என்ன, இறந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல அவங்கள டச் பண்ண மாட்டாங்க. சண்டை இடுறாங்க, கத்தியை வச்சு சண்டை இடுறாங்க,
கொல்லப்பட்டுட்டாங்க, வீழ்ந்துட்டாங்க அப்படின்னாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க, அத்துமீற மாட்டாங்க. ஆனா இந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, அம்சார் அலி அவங்க மரணித்து கிடக்குறாங்க. அந்த பிரேதத்தை என்ன செய்யறாங்க, பல கூறுகளாக கூறிடுறாங்க, கிழிக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, உள்ளுறுப்புகளை எல்லாம் எடுத்து கடிச்சு தனது கோபத்தை வெளிக்காட்டுறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ரண கொடூரத்தை நடத்தி இருக்கிறாங்க அந்த அம்மா. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததோட இருக்கல, இஸ்லாத்துக்கு வந்துட்டு ரசூலாவிட்ட அடிக்கடி வந்து மார்க்க விளக்கம் கேட்கக்கூடிய ஒரு பெண்ணாவும் இருந்திருக்கிறாங்க. இன்றைய பெண்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரியா இருந்திருக்கிறான். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தைப்படி எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுப்படி எங்க மாமியா, அடுப்படி எங்க மாமியா அப்படி இருந்துராம, அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்துல அடிக்கடி வந்து என்ன செய்வாங்களா, யார சொல்லலாம், இது எப்படி, அது எப்படி, அதை எப்படி செய்யணும், இதை எப்படி செய்யணும், எது உட்பட மாதவிடாய் சம்பந்தமாக உட்பட கேள்வி வரையும் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஒரு முறை ரசூலுல்லாஹ் வந்து அந்த பெண்மணி அழைச்சு சொல்றாங்க, நீங்க அடிக்கடி என் முன்னாடி வந்து நிற்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னு சொன்னா யாரிடத்திலயா சொல்லி விடுங்க, நான் பதில் சொல்லிடுவேன் அப்படி சொல்லிட்டு காரணத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க, ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன், நீங்க எதிரில வருகின்ற பொழுதெல்லாம் எங்க சிறிய தகப்பனார, எங்க சின்னப்பாவை நீங்க கொன்னீங்கல்ல, கொல்லப்பட்ட அந்த பிரேதத்தை கொடூரமான முறையில அந்த பிரேதத்தின் முடையத்துல நடந்து கொண்டீங்கல்ல, அந்த காட்சிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதன் வாயிலாக நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சிடுவேனோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன இந்த செய்தியை பார்க்க முடிகின்றது. அப்ப இதுலயும் நமக்கு ஒரு அழகான ஒரு படிப்பினை இருக்குதுங்க. இன்றைக்கு வாழுகின்ற சமூகத்தில கணவன் மனைவியா இருக்கட்டும் அல்லது மாமியா மருமக, இந்த குடும்பத்துக்குள்ள ஏற்படுகின்ற சில சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சங்கடங்கள், ஒண்ணு அவங்க கூடுதலா பேசியிருப்பாங்க அல்லது இவங்க கூடுதலா பேசியிருப்பாங்க. அத இன்றைய வரைக்கும் எப்படி நம்ம அதை எதிர்கொள்கிறோம் என்று சொன்னா, ஒரு பழிவாங்கும் படலமா போய்கிட்டு இருக்குது, ஒரு தீர்வே இல்லாம. அன்னைக்கு நீ பேசினில்ல, அதுக்கு இதுதான், அன்னைக்கு நீ என்னை திட்டினில்ல, அதுக்கு இதுதான் பதில் என்கின்ற ரீதியில பழிவாங்கும் படலங்களாக இன்றைக்கு வாழுகின்ற சமூகத்து மத்தியில பேசுகின்ற பேச்சு, நடந்துக்கக்கூடிய நடத்தைகள். அன்னைக்கு நான் மர்மவளா வீட்டுக்கு வரும் பொழுது என்னையும் எங்க அம்மாவையும் என்ன பாடுபடுத்தி வச்சேன், எங்க பாப்பாவை எப்படி எல்லாம் கேவலப்படுத்தின, இப்ப முடங்கி கிடக்குறீல்ல கடை, உனக்கு யாரை வந்து என்ன செய்யறான்னு பார்க்குவோம் என்ற ரீதியிலே பேசுகின்ற மருமவர்களை பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வயது முதிர்ந்தவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இது மாதிரி ஆட்களுக்கு நாம் சேவகம் செய்தால், அவர்களுக்கு நாம் நற்பணிவிடை செய்தால் எந்த லெவலுக்கு அல்லாஹ் நம்மளை உயர்த்துகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்கிறேன், உங்களை போன்று அமல் செய்ய ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது. ரசூலுல்லாஹுடைய வீட்டிற்கு 3 பேர் கொண்ட குழு வர்றாங்க. வந்து ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்தில் விசாரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எங்களை தொழ சொல்லி சொல்றாங்க, அவங்களுடைய தொழுகை எப்படி, எங்களை நோன்பு வைக்க சொல்லி சொல்றாங்க, அவங்க எப்படி நோன்பு வைக்கிறாங்க, இரவு வணக்க வழிபாடு புரிய எங்களுக்கு கட்டளையிடுறாங்க, அவங்களுடைய வணக்கம் எப்படி இருக்குது என்பதை எல்லாம் விசாரிப்பதற்காக ஒரு 3 பேர் கொண்ட குழு ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறது. ஆயிஷா அலி அவர்கள் தான் அதற்கும் பதிலளிக்கிறார். கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சுபு தொழுகைக்கு பிறகு எங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டிற்கு வந்தவர்கள் சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்குவாங்க. நாங்க ஏதாவது பதார்த்தத்தை தந்தால் சாப்பிடுவார்கள், இல்லையே இந்த நாளை நான் நோன்பு வைத்து கழித்துக் கொள்கிறேன் என்று நோன்பாக கழித்துக் கொள்வார்கள். அதே போன்று இரவு நேரங்களிலே சில நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள் என்றால் கால்கள் வீங்கும் அளவிற்கு தொழுவாங்க. ஒரு ரக்காயத்துல சூரத்துல் பக்கரா இருக்கு பாருங்க, அதுதான் குர்ஆனிலே பெரிய வசனம், பெரிய அத்தியாயம்.
கிட்டத்தட்ட 285 வசனங்களை கொண்ட ஒரு பெரிய சூறா அது. அந்த சூறாவை முதல் ரக்காயத்துல ஓதி முடிப்பாங்களாம். அப்போ கால்குலேஷன் பண்ணி பாருங்க. நல்ல தெளிவாக சரளமா ஓதக்கூடியவர்கள் ஓதினாலே கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஆகும். சரிங்களா? அடுத்தது 2வது ரக்காயத்துல ஆல் இம்ரான் இருக்கு பாருங்க, அதுவும் நிகரா அதே சைஸுக்கு உள்ள ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஓதி தொழ வைக்குவாங்க, தொழுவார்கள் என்ற செய்திகள் எல்லாம் பார்க்க முடிகின்றது. அப்ப அப்படி நின்று தொழுதா என்ன ஆகும்? காலு ஆட்டோமேட்டிக்கா வீங்க தான் செய்யும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தொழுகை குறித்து அவங்க சொல்றாங்க, நின்னு தொழ ஆரம்பிச்சாங்கன்னா நேரம் போறதே தெரியாது, தொழுதுட்டே இருப்பாங்க. அவங்களுடைய தொழுகையில அவங்களுடைய அந்த ஒழுங்கு முறையை ஆயிஷா அவங்க சொல்றாங்க, அதனுடைய அழகை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. அவ்வளோ அழகா அந்த வசனங்களை ஓதி நிதானமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்வாங்க? தொழுகை நடத்துவார்கள். அடுத்து சொல்றாங்க, சில நேரங்களில் எங்களை கவனிப்பார்கள், சில நேரங்களில் எங்களை கண்டுகொள்ளாது வணக்கத்திலேயே அன்றைய இரவை கழித்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டுட்டு அந்த வந்திருந்த நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே ஒரு முடிவு செய்து கொள்கிறார்கள். என்ன முடிவு? ஒரு நபித்தோழர் சொல்கிறார், இனி ஒரு காலம் நான் நைட்ல தூங்கவே மாட்டேன், காலம் முழுக்க நோன்பு வைத்து எனது வாழ்நாளை கழிக்க போகிறேன் அப்படிங்கிறார். இன்னொருவர் சொல்றார், நான் தூங்காம தொழுதே என் காலத்தை கழிக்க போறேன் அப்படிங்கிறார். மற்றொருவர் சொல்கிறார், எனக்கு மனைவி மக்கள் எல்லாம் முக்கியம் இல்ல, இரவு முழுக்க வணக்கம் புரிந்து காலத்தை கழிக்க போறான் அப்படிங்கிறார். அந்த சமயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வர்றாங்க. யாருப்பா இப்படிலாம் சொல்லி இருந்தது? உங்களுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, நான் தூங்கவும் செய்யறேன், தொழவும் செய்யறேன். தூங்க வேண்டிய நேரத்தில் நான் தூங்குறேன், தொழ வேண்டிய நேரத்தில் தொழவும் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, உங்களுடைய வயிறுகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நம்ம நினைக்கிறவங்க வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன சச்சரவு சண்டை அப்படின்னா உடனே என்ன செய்யறது? மனைவிட்ட கோச்சிக்கிட்டு பட்டினி கிடக்கிறது, அல்லது அம்மாட்ட கோச்சிக்கிட்டு மகன் பட்டினி கிடக்கிறது. ஏதாவது பேசுறாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு பட்டினி கிடந்து தங்களுடைய அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களாம். தங்களுடைய அந்த கண்டனத்தை பதிவு பண்ற விதமா என்ன செய்யறாங்க? பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். பட்டினி யாருக்கு தான் கிடக்கணும்? அல்லாஹ்க்கு தான் கிடக்கணும். உமா காண்டியோ பாப்பா காண்டியோ கணவனுக்காண்டியோ மனைவி காண்டியோ என்ன செய்யக்கூடாது? பட்டினி கிடந்துடக்கூடாது. சண்டை வந்தாலும் சரி, அடிச்சாலும் சரி, அடிய வாங்கிட்டு போய் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் அடிங்க வாங்கறது தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அல்லாஹ்வை நம்புறோம்னு சொன்னா அல்லாஹ்காண்டி மட்டும்தான் பட்டி கிடக்கணும், வேற யாருக்காண்டி பட்டி கிடக்க கூடாது. வீட்டிலேயே சண்டை நடக்குதா, கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை ஏற்படுகிறதா, சண்டை வருகிறதா, அவர் என்ன செய்யறாரு? போ நீ ஆக்குற சோறு வேணா ஒண்ணு வேணா அப்படின்ட்டு அவர் முடிக்கிட்டு தீர்றாரு. நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். நீங்க பட்டினி கிடக்கிறா இருந்தா அல்லாஹ் வேண்டி நோம்பு இருங்க, பகல்ல இருங்க. சகருக்கு நான் சாப்பாடு செஞ்சு தரேன், பகல்ல நோம்பு இருங்க. வானா நான் சொல்லல, நான் திட்டுறதுக்காண்டி நான் பேசுறதுக்காண்டி பட்டினியா படுத்துற கூடாது, சாப்பிட்டுட்டு படுங்க, நாளை மறுமையில அல்லாஹ் என்ன கேட்குவான் அப்படிங்கிற ரீதியில நீங்களும் இருக்கணும். அவர் என்ன செய்யக்கூடாது? உங்கள்ட்ட கோச்சிக்கிட்டு அவர் வாங்கி கொடுத்த அரிசி தானே, அவர் வாங்கி கொடுத்த பருப்பு தானே, என்ன செய்யக்கூடாது? கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருந்து விடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய வயிறுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, நான் நோன்பு வைக்க தான் செய்யறேன். கால சூழல் அப்படி இருக்கிறதுனால நான் என்ன செய்யறேன்? நோன்பு வைக்கின்றேன். அதே சமயம் எங்கிருந்தாவது ஏதாவது பதார்த்தங்கள் கொண்டு வரப்பட்டால் அந்த நோன்பை பாதியோடு முடிக்கவும் செய்யறேன். ரசூலுடைய வளம் அதுதான். சுபு தொழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்குவாங்க, ஒண்ணு இல்லையா, சரி நாய்க்கு நான் நோன்பு இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க. திடீர்னு எங்க ஏதாவது சாப்பாடு வருதா, இன்றைய நோன்பை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன், கொண்டாங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க. இது ரசூலுடைய ஒரு வளமை. அப்ப இந்த தகவல் சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்றாங்க, உங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அவங்களை நீங்க சும்மா விட்டுறக்கூடாது. அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய விஷயத்துல நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டி இருக்குது. ஆகவே நான் வணங்கவும் செய்கிறேன், என் மனைவியும் கவனிக்கிறேன், நான் சாப்பிடவும் செய்கிறேன், நோன்பும் இருக்கிறேன். ஆக எல்லாத்திலும் சமநிலையை நீங்கள் கடைபிடியுங்கள், நடுநிலையோடு வாழுங்கள் என்ற ஒரு தகவலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த செய்தியில பதிய வைத்துவிட்டு மற்றொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஆண்டு முழுக்க நோன்பு வைத்த நன்மை உங்களுக்கு வேண்டுமா?
வருஷம் முழுக்க நோன்பு வைக்க சொல்லல ரசூலுல்லாஹ். ஆனா அந்த நன்மை பெறுவதற்கான எளிய வழியை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றார். ஆண்டு முழுக்க நோன்பு வைத்த நன்மை உங்களுக்கு வேண்டுமா? வருடம் முழுக்க இரவு நேரத்தில் நின்று வணங்கினா அல்லாஹ் எவ்வளவு நன்மையை தருவானோ அந்த நன்மை உங்களுக்கு வேண்டுமா? வயதானவர்களை அனுசரிங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தரான். வயதானவர்கள், கணவன்மாறு இல்லாதவர்கள், அது போன்ற ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவி புரிந்தால், அவர்களுக்கு நீங்கள் சேவகம் செய்தால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மையை தர்றானா? நோன்பு ரமலான் மாசம் இருக்கு பாருங்க, வருஷத்துல ரமலான் மாசத்துல ஒரு 30 நோன்பு வைக்கிறோம் அதிகபட்சம். அதுதான். அதுக்கப்புறம் நம்ம எந்த நோன்பு வைக்க கிடையாது. அரஃபா நோம்பா இருக்கட்டும், ஆஷுராவுடைய நோம்பா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் வாரம் வாரம் நோன்பு வைத்தார்கள், அதெல்லாம் எதுவுமே வைக்கிறது கிடையாது. நம்ம வைக்கக்கூடிய ஒரே நோன்பு என்ன? ரமலான் மாசம் 30 நாள் நோன்பு, அவ்வளவுதான், அத்தோடு முடிஞ்சு. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை கவனித்தால் அல்லாஹ்வுடைய கணக்கு என்னவா? 30 நாள் மட்டுமல்ல, 365 நாள் நம்ம நோன்பு வைத்த பட்டியலை அல்லாஹ் தயார்படுத்துகிறான். எதனால? அந்த பெரிய மனுஷருக்கு நாம் சேவகம் செய்வதனால். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கான நீ பிரத்யோகமா செய்ய வேண்டாம், ஒரு மணி நேரம் ஒதுக்கி அவங்களுக்காக வேண்டி எதுவும் செய்ய வேண்டாம். நீ உனக்கு செய்றியா இல்லையா, உங்களுக்கு தேவை இருக்குமா இல்லையா, அந்த தேவைகளோடு சேர்த்து அவர்களுடைய தேவையும் நீங்கள் பூர்த்தி செய்தால் அல்லாஹ் தருகின்ற வெகுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்கிறார்கள். 30 நாள்ல ஆண்டு முழுக்க நோன்பு வைத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்கிறார்கள், ஆண்டு முழுக்க இரவு வணக்கம் வணங்கினால் என்ன நன்மையோ நம்ம என்ன செய்வோம்? ரமலான் மாசம் 30 நாள் பள்ளிவாசல்ல இரவு தொழுகை ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. அதுல மட்டும் என்ன செய்வோம்? வந்து அப்படியே கூடி நின்று தொழுதுட்டு பள்ளியே ஜெகஜோதியா இருக்கும். அதோட பெருநாள் நாளைக்குன்னு சொல்லிட்டாங்களா, அதோட வீட்டுக்கு போறோம். நம்ம தான் அந்த முசல்லாவை தூக்கி சுருட்டி போட்டோமே, அடுத்த வருஷம் ரமலானுக்கு தான் அதை எடுத்து தூசியை தட்டுவோம். அதுவரையும் இரவு தொழுகை அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எல்லா நாட்களும், ரமலான் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத ஏனைய நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 8+3 ரக்காயத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க என்ற செய்திகளை பார்க்கிறோம். அப்ப நம்ம இடத்துல அந்த வளமை இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த நன்மையை எளிமையா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு நீங்கள் நல் உபகாரம் செய்தீர்களே ஆனால், அவரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொண்டீர்களே ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வெகுமதியை உங்களுக்கு நாளை மறுமையிலே தர இருக்கிறான் என்று சொல்லி தர்றான். இது மட்டுமல்லங்க, பொதுவாகவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல தாழச் சிறந்த ஒரு செய்தியாக சொல்லப்பட்டக்கூடிய செய்தி என்ன? பசித்தவருக்கு உணவு கொடுப்பது. அதுதானே சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த ஒரு செயல் எனக்கு சொல்லித்தாங்க, நான் அந்த செயலை செய்ய போறேன், அந்த செயலை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டேன், அதை நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, அதை நான் வளமையாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்புகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீங்க சலாம் சொல்லுங்க, பசின்னு வர்றாங்களே அவங்களுக்கு உணவு கொடுங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இஸ்லாத்துல மிகச்சிறந்த ஒரு செயலாக நமக்கு சொல்லி தரார். அப்ப பாருங்க, இந்த நன்மையை நம்ம எளிமையா பெற்றுட்டு போயிடலாமா இல்லையாங்க? நம்ம வீட்டுல ஒரு முதியவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, வயதானவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உபகாரங்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு, அவங்களுக்கு வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கவலம் கஞ்சி, அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல பெரிய நன்மை இருக்குதா இல்லையா? அப்ப இதையெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஏன் ஆளுக்கு செய்யணும், அதனால நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாளை மறுமையில அல்லாஹ் நமக்கு இதற்கு கூலியை தருவான். நீங்க என்ன மனசுல வைக்க கூடாது, இப்படி எல்லாம் செய்தா மாமியாக்காரங்க அவங்க சொத்துல இருந்து ஒரு பகுதியை நமக்கு தந்துருவாங்க, அல்லது கருத்துல கிடக்கிற 4 பவுன் செயின் நமக்கு தான், மகனுக்கு கொடுக்க மாட்டாங்க, வசியத்து பண்ணிடுவாங்க என்ற ரீதியில இருந்திடாது. இதை நான் செய்கிறேன் எதற்காக? நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல கூலியை பெறணும், அந்த ஒற்றை இலக்குத்தான். இதை நம்ம மனசுல பதிய வைத்தோம்னு வைங்க,
மாமியார் கொடுமை அப்படிங்கிறது இருக்காது, மருமக கொடுமை அப்படிங்கிறது இருக்காது. அப்ப இது என்ன செய்ய மாட்டோங்கிறோம், நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்க மாட்டோம். சஹாபாக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்கல்ல, வாழ்ந்தவங்க அவங்களும் நம்மளே போன்றுதானே வாழ்ந்திருப்பாங்க. அவங்களும் பெற்றோரை பேணி இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்திருப்பார்கள். அவங்களுடைய அந்த காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கலையே. இன்றைக்கு நடப்பது போல விஷம் வச்சு கொண்டே போடுறாங்களே, உச்சபட்சமா போய் ஒரு சண்டை சச்சரவு என்று வருகின்ற பொழுது அதை தீர்வு காண வழி இல்லாது இதுக்கு இதுதான் தீர்வு என்ற ரீதியில கொள்ளுகின்ற அளவிற்கு துணிகிறார்களா இல்லையா? சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில ஒரு பெண்மணி வீடியோ பதிவு பண்ணிட்டு மரணிக்கிறான். அவங்களுடைய அந்த கை குழந்தையை போட்டுட்டு மரணிக்கிறான். என்ன காரணம் சொல்றாங்க? வேற யாரும் இல்லைங்க, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. என்ன காரணம் சொல்றாங்க? என் மாமியா என்னை கடுமையா கொடுமைப்படுத்துறாங்க, வரதட்சணை கேட்டு என்னை துன்பப்படுத்துறாங்க, அதனால நான் என்ன செய்யறேன், என் கணவரும் அதற்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு, என் நாத்தனா மாமியான்னு அந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு போன குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரிலையும் லிஸ்ட் போட்டு இவர்கள் தான் என்னுடைய தற்கொலைக்கு காரணம் என்று சொல்லி தற்கொலைக்கு செல்லுகின்ற அளவிற்கு அந்த பெண்மணி செல்கிறார் என்றால், அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவங்க இடத்துல எல்லாம் சென்று சேரல என்பது நமக்கு தெரிகிறதா இல்லையா? இதுக்கு மிக முக்கிய ஒரு காரணியாக அமைவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஷைத்தானாக இருக்கக்கூடிய இந்த சினிமா துறைகள். அது வருகின்ற அந்த நட்சத்திரங்கள், அது வருகின்ற அந்த கதை புள்ளிகள், அது நம்மள என்ன செய்கிறது என்றால், அதுல சயின்டிபிக்காவே சொல்றாங்க என்னன்னா, அந்த சின்ன திரைகளை நீங்க பாக்குறீங்கல்ல, நாடகங்களை தொடர்ச்சியா பாக்குறீங்க பாருங்க, அதுல காட்டப்படுறது என்ன, நல்ல மருமகளா இருப்பா, மாமியாரி குடும்பக்காரியா இருப்பா, குடும்பக்காரியான மருமக இருப்பா, மாமியாரி ரொம்ப அப்பாவியா இருப்பா. இது மாதிரி காட்டுறாங்களா இல்லையா? இதையே பார்த்து பார்த்து என்ன ஆகுதா, நம்முடைய மைண்ட் அதுக்கு அடிமையாகி போயிடுதான். யாரு அதை யார் தொடர்ச்சியாக பார்க்கிறார்களோ அவர்களுடைய அந்த மென்டாலிட்டி என்ன ஆயிருது, நம்மளும் இது மாதிரிதான் இருக்கிறோம், இவ ஏன் நம்மளை இப்படி படுத்துறா, இவ ஏன் நமக்கு இப்படி செய்யறா, அப்ப நம்மள என்ன செய்யணும், இவ செய்யற மாதிரியே அந்த நாடகத்துல வர்றாள் அவ என்ன பண்றாளோ அது போல நாமும் செஞ்சாதான் சரிபட்டு வரும் என்ற ஒரு ரீதியில மன ரீதியாக உங்களை உருமாற்றக்கூடிய ஒரு வேலையை இந்த சின்னத்திரைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு தெரியவே இல்லைங்க. நம்மளே அறியாம நம்ம என்ன செய்யறோம், அவனுக்கு அடிமைப்பட்டு போகிறோம். ஒவ்வொரு மனிதரும் சில சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போவது போல நம்முடைய மைண்ட் என்ன செஞ்சிடறான், அவன் கேட்ச் பண்ணிடுறான். அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த மீடியாவுடைய நேம பார்த்தினாலே தெரியும், மெயின் செட் மீடியான்னு வச்சிருக்கான். நம்மளுடைய மைண்ட் என்ன செஞ்சிடறானா, அவன் கேட்ச் பண்ணிடுறான். அதனாலதான் ஒரு நாள் பார்க்க வேண்டி வரத்துல வரீங்களா இல்லையா? இன்னைக்கு பார்க்கல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவ பஸ்ல இருந்து இறங்குனா கீழே விழுந்தாடா இல்லையா, எந்திரிச்சாடா இல்லையா, அந்த கர்ப்பிணியை பிடிச்சி தள்ளாங்களே, அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும், புள்ள பிறந்துச்சா இல்ல இறந்துச்சா? குடும்பத்தை பத்தி யோசிக்கிறோமாங்க? நம்முடைய குடும்பத்துல எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, கணவன் சார்ந்த குடும்பத்தார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்தார்ல எத்தனை பேர் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்மளால என்ன உதவிகள் செய்ய முடியும் என்பதையெல்லாம் யோசிக்க கடமைப்பட்ட நாம் எதை பத்தி யோசிக்கிறோம், காசுக்கு மாரடிக்கிறான்னு தெரியுது. காசு கொடுத்தா அவ எப்படி நடிப்பா, கர்ப்பிணியா நடிப்பா, இன்னொரு நாடகத்துல பாத்தீங்கன்னா நல்லவனா வருவா, வயிறு அப்படியே ஃபிளாட்டா இருக்கும், இதுல வயிறு நல்லா புடைக்க இருக்கும், இதுல ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அப்ப அப்பட்டமாக தெரிகிறது காசுக்கு அவன் மாரடிக்கிறான், காசு கொடுத்தா எப்படி எதையும் செய்வா என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் அதனை கண்டுவிட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய தாய்மார்கள் என்றைக்காவது உங்களுடைய குடும்ப சூழல் உணர்ந்து உங்களுடைய தாய்மார்கள் தந்தைமார்கள் அல்லது கணவன்மார்கள் அல்லது கணவன்மார்களை சார்ந்தவர்கள் அவர்களுடைய நிலை உணர்ந்து என்னைக்காவது கண்ணீர் வடிச்சிருக்கிறீர்களா, அழுது இருக்கிறீங்களா, அல்ல இடத்துல பிரார்த்தித்து இருக்கிறீங்களா, அவருடைய நேர்வழிக்காக வேண்டி ஏதேனும் துரும்பு செய்திகளை உண்டு பண்ணிருக்கிறீங்களா? நான் சொன்னா என் மாமியா கேட்க மாட்டாங்க, நான் எப்படி போய் என் மாமனாருக்கு நான் சொல்றது, இப்படி எல்லாம் பேசுவோம். ஆனா அவங்களுடைய நாளை மறுமையினுடைய வாழ்வுக்காக அவங்க மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னா நாளை மறுமையில அவர்களுடைய என்ன கேள்விக்குறியா போயிருமே.
அல்லாஹ் நரகத்தில் தூக்கி எரிஞ்சிருவாரு. நபிமார்களுடைய குடும்பத்துக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு வாய்ப்பு தரலங்க. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். என்ன தெரியுமா வாய்ப்பு? குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு. இன்னைக்கு நம்ம ஒரு டூர் கிளம்புறோம்னு வைங்க, நான் மட்டும் டூர் போயிட்டு வர்றேன் அப்படின்னு நம்ம யாரும் கிளம்புறது இல்லை. எப்படிதான் கிளம்புறோம்? நாம, நம்மை பெற்றவர்கள், நம்ம பெற்றது எல்லாரும் என்ன செய்யறோம்? ஒட்டுமொத்தமா அழைச்சிக்கிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு குற்றாலத்துக்கு போயிட்டு வருவோம், ஊட்டிக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்புறோமா இல்லையா? அதே போன்று நாளை மறுமையில சிலருக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கா. எப்படி தெரியுமா? குடும்பத்தோடு என்ன செய்வாங்களாம்? டூர் போற மாதிரி ஒன்னா சொர்க்கத்துக்கு போவாங்களாம். இந்த வாய்ப்பு நபி இப்ராஹிம் அவர்களுக்கு கிடைக்கலங்க. ஏகத்துவத்தின் முன்னோடி அவங்கதான். அவங்களுடைய தகப்பனாருக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இந்த பேச்செல்லாம் பேசினீங்கன்னா வீட்டுல இருக்க முடியாது, வீட்டை விட்டு வெளில போன்றார். வீட்டை விட்டு வெளியே திறந்து விட்டார். அடிச்சு கொன்றுவேன் என்று சொல்லி மிரட்டினார். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் பின்வாங்கல. தான் கொண்ட கொள்கையில் உறுதியோடு நின்றார்கள். அதே சமயம் தகப்பன் மேல கொண்ட பிரியமும் குறையல. அல்லாஹ் இடத்துல கையேந்திராங்க. அல்லாஹ், என் தகப்பனாரச்சே, நானும் சொர்க்கத்துக்கு போனேன், என் தகப்பனாரும் போகணுமே, அவருக்கு நேர்வழி காட்ட மாட்டியா? அவருடைய இறப்புக்கு பிறகு கண்ணீர் வடிக்கிறார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள். ஏத்துக்கவே இல்லையே, மரணிச்சிட்டாரு, அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, நரகத்திலிருந்து அவரை காத்திடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற சமயத்தில் அல்லாஹ் மறுக்கிறான். அவர் தான் என்னை மறுத்துக்களை மரணிச்சு கிடக்கிறாரு, என்னை ஏத்துக்கிட்ட மரணிச்சாரு, என்னை ஏத்துக்கவே இல்லை, அதனால் உனக்கு அவர் தகப்பனே இல்லை என்று சொல்லி அல்லாஹ் மறுக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். யார் சொல்லலாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நீங்கள் சொல்லுகின்ற அந்த கட்டளைக்கு அடிபணிந்து நீங்கள் சொல்லித் தருகின்ற அனைத்து வணக்க வழிபாடுகளையும் என்னால் இயன்றவரை கடைபிடிக்கின்றேன். ஆனால் எனது தந்தையோ இந்த மார்க்கம் இம்மண்ணை தொடுகின்றதுக்கு முன்பாகவே மன்னிச்சிட்டார். நீங்க நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாகவே மூத்தாயிட்டாரு. நீங்க இருந்து அவர் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் சொல்லி இருந்தால் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்க கூடும். ஆகவே ஏன் தகப்பனார் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, உங்க தகப்பனார் தானே நரகத்துல தான் இருக்கிறாரு அப்படின்றாங்க. அவர் அப்படியே சங்கடப்பட்ட நிலையில திரும்பி செல்கிறார். திரும்பி சென்றவரை மறுபடி கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். கூப்பிட்டு சொல்றாங்க, உங்க வாப்பா மட்டும் இல்ல, எங்க வாப்பாவும் நரகத்துல தான் இருக்கிறாங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யப்படல? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலங்க. குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் போவாங்க, கைசாலி அவங்க போவாங்க, இவங்களுடைய குடும்பத்தார் போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருக்கு வாய்ப்பு இல்ல, தாயாருக்கு வாய்ப்பு இல்ல. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது நம்ம கையில தான் இருக்கு. நம்முடைய குடும்பத்தாரை நாம் நடத்துகின்ற விதத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் தவறும் பட்சத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துரைத்து அவர்களை நேர்வழிப்படுத்தினால், நம்முடைய பெற்றோராக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களை சீர்படுத்தினால் நாம் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லலாம். இந்த வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு கூட தரல, நமக்கு தந்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அவங்க அவங்களுடைய வரலாறுகளை நாம் படித்திருப்போம். எப்பேற்பட்ட கோபக்காரங்க என்பதெல்லாம். அவங்களுக்கு ஒரு மகனார் இருந்தார், இப்னு உமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய இயற்பெயர் அப்துல்லா. அவங்க சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னன்னு சொன்ன, அவங்களுடைய திருமணம் முடிக்கின்ற வரை என்னுடைய வீடு பள்ளிவாசலாக இருந்தது. அதனாலதான் ஹதீஸ்களை அதிகம் அறிவிக்கக்கூடிய பட்டியலில் இவர் எத்தனை இடம் பிடிக்கிறாரு? அபூ ஹுரைரா அவங்க முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்க யாரு? உமர் அவங்க. சரிங்களா? அதற்கான ரீசனை சொல்றாங்க, நான் கல்யாணம் முடிக்கிற வரை பள்ளிவாசல் தான் எனக்கு வீடா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க அப்படிங்கறத பதிவு பண்றதும், அதை தெரிஞ்சு அதன் வழியில நடப்பதும் தான் என்னுடைய வேலையா இருந்துச்சு. அதனால நான் என்ன செஞ்சேன், நிறைய செய்திகளை கிரகிச்சுக்கிட்டேன் அப்படின்னு இப்னு உமர் அவங்க சொல்றாங்க.
அவங்கள்ட்ட அவங்க ஒரு சபையில இருக்கிறாங்க. அந்த சபையில அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் ஒரு மரத்தை போன்று, அந்த மரம் இலைகளை உதிர்ப்பது இல்லை என்று சொல்லி மக்களிடத்துல கேள்வி எழுப்புறாங்க. அது என்ன மரம் அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சஹாபாக்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புனாங்கன்னா அதுக்கு எப்போதுமே சஹாபாக்கள் பதில் தர மாட்டாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிந்தவர்கள் அப்படின்னு முடிச்சுக்கிடுவாங்க. ஏன்? அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. நாங்க சொல்லக்கூடிய பதிலை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கூடுதலான சில செய்திகளை சொல்லுவாங்க. அதனால நாங்க என்ன செய்வோம், இப்படி ஒரு பதில சொல்லிடுவோம் அப்படிங்குவாங்க. அதே போன்று எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருக்கிறாங்க. அது அந்த சபையில இப்னு உமர் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிகிறது ரசூலுல்லாஹ் கேட்பது கிளைகள் இல்ல, இலைகள் உதிர்வதில்லை. அப்ப இது என்ன மரம்? அவங்க பேரித்தம்பளத்தை தான் சொல்றாங்க அப்படிங்கிறது இப்னு உமர் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருக்கிறாங்க. யாரு? உமர் இருக்கிறாங்க, அபூபக்கர் இருக்கிறாங்க, உஸ்மான் இருக்கிறாங்க. பெரும் பெரும் தலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம சின்ன பொடிய நம்ம சொல்லலாமா? அவங்களாம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காத்திருக்கிறாங்க. கடைசி வரை யாரும் வாயை திறக்கல. இறுதியா அல்லாஹ்வுடைய தூதரே ஆன்சரை சொல்லி முடிச்சிடறாங்க. முடிச்ச பிறகு வீட்டிற்கு வந்த பிறகு தகப்பனாரை கூப்பிட்டு சொல்றாங்க, ரசூலா கேட்ட கேள்வி அதற்கான பதில் எனக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனா நீங்கள் எல்லாம் அமைதியா இருந்தீங்க. யார்கிட்ட? தகப்பனார்ட்ட சொல்றாங்க. நீங்க எல்லாம் அமைதியா இருந்தீங்க. அந்த சமயத்துல சிறுவனா இருக்கக்கூடிய நான் பதில் கூறக்கூடாது என்று நான் அமைதியா இருந்துட்டேன் அப்படிங்கிறான். நம்மளும் சில சமயத்துல அப்படிதானாங்க. சில துவாக்கள் சொல்றது என்பது நமக்கு எளிதில்லை, தடுமாறும் நமக்கு, அல்லது சொல்ல தெரியாது, சபையில சொல்வதற்கு கூச்சப்படும். ஆனா நம்ம பிள்ளைங்க மத்த மசாலா படிக்கிறாங்க பாருங்க, விட்டா அடி பட்டைய கலப்புவாங்க. மேடையில ஏத்தி விட்டோன்னு வைங்க, துவாவுடைய அர்த்தம் அவ சொன்ன ஹதீஸா எல்லாத்தையும் என்ன செய்வான், அழகா அச்சு அசலா ஒப்பிக்குவான். நம்ம என்ன கீழே உட்காந்து முன்னாடி என் பிள்ளை எப்படி சொல்றான் பாத்தியா, நான்லாம் இந்த வயசுல எல்லாம் எங்கேயோ சுத்தி திரிஞ்சாங்க, சைக்கிள் டயர் அடிச்சுக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி திரிஞ்ச, என் பிள்ளை எப்படி சொல்றான் பாருங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், அடுத்தவங்களோட சொல்லி சந்தோஷம் அடையுமே தவிர நம்மள்ட்ட கேட்டா இன்றளவும் அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நமக்கு ஒழுங்குற சொல்ல தெரியாது. ஆனா உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவரை கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நீ சொல்லி இருந்தீன்னா இந்த உலகத்துல இன்னது கிடைக்கிறதை காட்டிலும் எனக்கு பெரிய சிறந்தது இல்லையாது, பெரிய பெரிய பதவிகள் கிடைப்பதை காட்டிலும், பெரிய பெரிய மாளிகைகள் கிடைப்பதை காட்டிலும் என் பிள்ளை இப்படி சொல்லிட்டானே என்று சொல்லி அல்லவா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன சொல்லல, நம்மள என்ன சொல்லி போவோம், நல்ல வேலை நான் வாய மூடிட்டேன், அப்பனுக்கு தெரியல பிள்ளை சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு பேசிடுவாங்க. அப்படிலாம் சொல்லல, நம்மள அப்படிதான் சொல்லியிருப்போம். ஆனா உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீ சொல்லி இருந்தா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவும் கிடையாதுங்கிறான். அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஊறி திரைத்தவராக அவர் இருந்திருக்கிறார். காரணம் என்ன, அவர் பள்ளியோடு தொடர்பு இருந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு வாழுகின்ற இளைய சமூகம் அவர்களுடைய தொடர்பு எதில் இருக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர்கள், அதுல எந்த ஒரு தயவுதாட்சியும் கிடையாது, அதுல எந்த ஒரு அளவுகளும் கிடையாது. ஆனால் உங்களுடைய பாசம் என்பது அது என்ன செய்கிறது, அவர்களுக்கு பெரிய அட்வான்ஸா எடுத்துக்கிறான். சமீபத்தில் அந்த லாக்டவுன்னால எல்லாருக்கும் கட்டாயமான ஒன்றாக ஆகி போயிடுச்சு ஆண்ட்ராய்டு போன். நம்ம என்ன செய்யறோம், பிள்ளை படிக்கிறான் படிக்கிறான் படிக்கிறான், படிப்புக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துறோம். வாங்கி கொடுத்ததோட சரி, அந்த போன்ல அவன் என்னென்ன பார்த்து கொண்டு இருக்கிறான், என்ன நிகழ்வு, யாரு கூட பேசுறான், ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், நம்முடைய கண்காணிப்பு எல்லாம் பொம்பளை பிள்ளைய தான் கவனிக்கணும், அவதான் இன்னொரு வீட்டுக்கு போற பிள்ளை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லங்க, ரெண்டு பிள்ளைக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்துல விசாரணை இருக்குது. ஆம்பளை பிள்ளைக்கு விசாரணை இருக்குது, பொம்பளை பிள்ளைக்கு விசாரணை இருக்குது. அந்த பிள்ளைகள் குறித்து பெற்றோரா இருக்கக்கூடிய தாய்மார்கள் விசாரிக்கப்படுவீங்க. ரசூலுல்லாஹ் தான் சொல்றான், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். தாய்மார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்பாளி ஆகிறீங்க. என் பிள்ளை அப்படிலாம் கிடையாது, என் பிள்ளை தூய்மையான பிள்ளையாச்சு, என் பிள்ளை அப்படிலாம் என் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டா என்றெல்லாம் பேசியவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் இன்றைக்கு அப்பட்டமாக வெளிக்காட்டுகின்றது.
அவர்களுடைய நடத்தைகள். காவல் நிலையத்தில் அம்மா காலங்க என் பிள்ளை இப்படி செய்வான எதிர்பார்க்கல சுருண்டு கீழே விழறாங்க. பெத்த தாயாச்சே பதறி போய் முடியாராம எனக்கு அவதான் முக்கியம், அவ கையை தான் நான் பிடிச்சிருப்பேன் என்று இறுக பிடித்திருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்களை இன்றைக்கு நான் பார்க்க முடிகின்றது. தாயினுடைய கஷ்டம் அவனுக்கு பெரிய கஷ்டமா தெரியலங்க. அந்த செல்போன் மூலமாக உறவாடிய அந்த பெண் அவளுக்கு பெருசா தெரிகிறான். ஒரு 6 மாத காலம் 1 வருட காலம் அந்த தொடர்பு அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அப்ப நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க அந்த பிள்ளைக்காக வேண்டி இரவு பகலா பாடுபட்டீங்க, கண் விழித்தீர்களே, தூக்கத்தை இழந்தீர்களே, எவ்வளவோ தியாகங்களை அந்த பிள்ளைக்காக வேண்டி ஏற்றுக்கொண்டீர்களே, அந்த பிள்ளையினுடைய இறுதி நிலை எதுவாயிருச்சு? அது குறித்து நாளை மறுமையில நீங்க விசாரிக்கப்பட மாட்டீர்களா? அவன் வாழ்க்கை அவன் தேடிக்கிட்டான், போயிட்டான், தொலைஞ்சு போச்சு, கழுத போன வரையும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம இருந்துடுறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நீங்களும் குற்றவாளிகளா நிற்கப்படுவீங்க. அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நாம் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது. அவர்களுடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், அவர்கள் நட்பு கொள்ளும் நட்பு வட்டாரங்கள், இவைகள் எல்லாம் எப்படி என்பதை ஆராய்கிறோமா? பைக் தேவை, வாங்கி கொடுக்கிறோம். எதுக்கு? காலேஜ் போயிட்டு வரதுக்கு பிள்ளை கஷ்டப்படுறான். இப்ப ஸ்கூல் போற பிள்ளைக்கே பைக் வாங்கி கொடுக்குறாங்க. சைக்கிள்ங்கிறது பிள்ளைங்க மிதிக்காத ஒரு சூழலுக்கு போயிருச்சு. இன்றைக்கு வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகளுடைய நிலையானது எப்படி வளர்றாங்கன்னு சொன்னா ஒரு பிராய்லர் கோழி மாதிரி தான் வளர்ந்துகிட்டு இருக்கான். ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே தாங்கக்கூடிய சக்தி மிக்கவராக இன்றைய இளைய சமூகம் வளர்க்கப்படவே இல்லை. ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலினாலும் மடியின் படுத்து அப்படியே சுருண்டு விழுந்துடுறோம். எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு இளைஞனாக, இளைஞியாக இன்றைய சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா? எப்படி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க? எதாலும் ஏழை, என்னால முடியாதுங்க, என் பிள்ளைக்கு நான் அப்படிலாம் செய்ய. இதுல கூடுதல் என்னன்னா, பிள்ளைய கட்டி கொடுக்குறாங்கல்ல, கட்டி கொடுக்கக்கூடிய மாமியா வீட்டுல போய் அந்த பிள்ளை எதுவுமே தெரியாம போவோமா? இங்க இருந்து ஏன் பெருமையா சொல்லிக்கிறது, என் பிள்ளைய நான் அடுப்படி பக்கமே விட்டது கிடையாது, அவளுக்கு ஒரு சுடுத்தண்ணி கூட வைக்க தெரியாது, அப்படியே என் பிள்ளைய வளர்த்திருக்கிறேன். இது என்ன பெருமை இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அவர்களுக்கு அடுத்து ஆட்சி கட்டில யார் அமர்வது என்பதை அப்பட்டமாக வெளிக்காட்டினார்கள். எனக்கு அடுத்து இவர் தான், இவருக்கு அடுத்து அவர் தான், அவருக்கு அடுத்து அவர் தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலியுறுத்தி காட்டினார்கள். அது மட்டும் இல்லங்க, சொல்லியே கொடுக்க சொன்னாங்க. சொல்லா உங்களில் சிறந்தவர் தான் கற்ற பலனுள்ள நற்கல்வியை பிறருக்கு போதிப்பவர் தான் உங்களில் சிறந்தவர். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. சொல்லி கொடுத்திருக்கீங்களா? மர்மா வீட்டுக்கு வந்தாங்க, நீங்க போய் என்ன செய்றீங்க? அவருக்கு தேவையான பதார்த்தங்களை செஞ்சு அந்த கொண்டு போய் கொடு, நீ நின்று செஞ்சு கொடுவான் மாப்பிள்ளைக்கு, நான் பாக்குறேன், இதை இப்படி செய் அப்படி செய் சொல்லி கொடுக்குறோமா? அது மாதிரி பயிற்று வச்சிருக்கீங்களா? எதை பயிற்று கொடுக்குறீங்க? செல்போனை கொடுக்குறீங்க, இன்னும் பேர் தேவைகள் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் தூக்கி கொடுக்குறீங்க. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் தெரிஞ்சுக்கிறான். இளைஞனா இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மனநிலை இன்றைக்கு எப்படி உருமாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? வாப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா, கஷ்டப்பட்டு பாடுபட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? நீ நல்லா சம்பாதிச்சு பெரிய மாடி வீடு கட்டணும், ஊர்ல பெரிய இடத்தை வாங்கி பெரிய பங்களாவா கட்டணும். உங்க சின்னப்பா ஏமாத்திட்டு போயிட்டா, பெரியப்பா ஏமாத்திட்டு போயிட்டா, ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனுடைய மென்டலையே எப்படி உருவாற்றுகிறீர்கள் என்றால் காசு சம்பாதிக்கிறதா இலக்கு. ஹலால் ஹராம் அதெல்லாம் இலக்கு கிடையாது. இப்படி அவனுடைய உள்ளம் உருமாற்றப்பட்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த உள்ளத்தினுடைய உருமாற்றத்தின் விளைவாக இன்றைக்கு வாழுகின்ற சமூகத்தில் இளைஞர் பட்டாளம் எப்படி உருமாறுகிறது என்றால், அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறதுக்குன்னே படிக்கிறான். தான் படித்த படிப்பை அதற்கு செலவழிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்று என்ன தெரியுமா? இறைவா எனக்கு பலனுள்ள கல்வியை கொடு,
பலனற்ற கல்வியை தந்துடாதன்னு கேட்டாங்க. உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான் என் பிள்ளை, கம்ப்யூட்டர்ல என்ன வேணுமோ அவன்கிட்ட கேளுங்க சொல்லி தருவான் அப்படிங்கிற ரீதியில படிக்க வச்சு உருவாக்கக்கூடிய அந்த பிள்ளை கடைசியில அவன் போய் நிக்கிற இடம் எதுவா இருக்கு தெரியுமா? பேங்க்ல இருந்து எப்படி அடுத்தவனுடைய பணத்தை ஆட்டைய போடலாம்னு யோசிக்கிறான். அவனுடைய மூளை அப்படி வேலை செய்யுது. அடுத்தவனுடைய பணத்தை அவனுக்கே தெரியாம எப்படி உள்ள எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நாமளும் பல பேர் அது மாதிரி கால்களை அட்டன் பண்ணிருப்போம். போன் பண்ணி செய்வான், உங்க ஏடிஎம் கார்டுடைய 16 நம்பர் அப்படியே சொல்லுங்க, உங்க நம்பரு உங்க கார்டு ரினிவல் பண்ணணும், அதனால அந்த நம்பரை சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரினிவல் பண்ணி தந்துடுறேன், பேங்க்ல இருந்து மேனேஜர் பேசுறேன், பேங்க்ல இருந்து முக்கியமான ஆபீசர் பேசுறேன் என்றெல்லாம் பேசி என்ன செய்யறான்? காசை கறக்கக்கூடிய வேலையை பார்க்கிறானா இல்லையா? இது யாரு பார்க்கிறா? ஒண்ணும் தெரியாத படிக்காத முட்டா பைய பார்க்கிற வேலையா இது? படித்தவன் அவனுடைய நுட்பத்தை பயன்படுத்தி பார்க்கிற வேலை. அதே போன்று இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க. இன்றைக்கு இன்ஜினியரிங் படிப்பு தான் சிரிப்பா சிரிக்குது. எப்படி குடும்பத்துக்கு ஒரு 4-5 இன்ஜினியர் இருப்பாங்க இவ்வளவு இருக்கு. அந்த அளவுக்கு என்ன செய்யறோம்? எந்த சீட்டும் கிடைக்கலையா, என் பிள்ளைய போய் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்க்கிறதா? அது எப்படி என் பிள்ளை ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ப்ப? இதனால் வரைக்கும் என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்தா அது எப்படி அவனுக்கு கௌரவம் குறைச்சா போயிடும்? உங்களுடைய கௌரவத்துக்காக பிள்ளைகிட்ட என்ன செய்றீங்க? கொண்டு போய் திணிக்கிறீங்க. அவன் என்ன செய்யறான்? எதுக்கு படிக்கணும்னு தெரியாம, என்ன படிக்கணும்னு தெரியாம 4 வருஷம் 3 வருஷத்தை அழிச்சு உங்களுடைய பணத்தை அழிச்சு கடைசியில ஏதோ ஒன்று அவனுடைய தலையில ஏற்றி வைக்கப்படுகிறது. அதோடு வெளியில வர்றான். வெளியில வந்த போதே படிச்சியடா, நீ ஒரு இன்ஜினியரா, இதுக்கா படிக்க வச்ச பேசி அவனை ஒரு வழியாக்கி, இப்படி எல்லாம் இருந்தா ஒருத்தன் பொண்ணு தர மாட்டான், நீ போய் சம்பாதிச்சிட்டு வா, ஏதாவது பண்ணு. அவனுடைய திட்டம் எதுவா இருக்குது? சரி, சடனா சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்க முடியாது, யாராலையும் முடியாது. பாப்பா சேர்த்து வச்சிருக்கணும், அல்லது தாப்பனாருக்கு சேர்த்து வச்சிருக்கணும், பரம்பரை சொத்து இருந்தாதான் முடியும். உடனடியா 25 வயசுலயே அவன் அம்பானி ஆக்கிறணும் அப்படின்னு கண்டிப்பா முடியாது. கடும் கஷ்டத்துக்கு பிறகுதான் அவன் ஒரு நிலைக்கே வருவான். இன்றைய இளைய பெண்கள் எதிர்பார்ப்பது இதுதான் இருக்கு. மாப்பிள்ளை என்ன செய்யணுமா? கல்யாண செலவோ தடப்படலாம் இருக்கணும். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வெளியூர் கூட்டிட்டு போறாங்க, டூர் கூட்டிட்டு போறான் பாருங்க, அந்த செலவு கடுமையா செலவழிக்கும். இப்படிலாம் எதிர்பார்க்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்க பண்றாங்க? நாமும் அவரோடு சென்று கைகோர்த்து அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் திருத்திக் கொள்வோம் என்ற அந்த மனநிலை வரமாட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்றார்கள், யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை வழங்கி போதும் என்ற மனதை தந்து விட்டானோ அவர் வெற்றி பெற்று விட்டாருங்கிறாங்க. எதா இருக்கட்டுங்க, 10 ரூபா காசா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இது எனக்கு போதுமானது என்று நம்முடைய மனதை நாம் சமநிலைப்படுத்தி விட்டோமே ஆனால் இந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம மனசை எப்படி அலைபாய விடுறோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்தார்களே அந்த விஷயத்துல அலைபாய விடுறோம். நம்மளை விட உசந்து இருக்கான்ல அவனை பார்க்கிறோம். நம்ம ஓட்டு வீட்டுல இருக்கிறோமா, மாடி வீட்டுல இருக்கிறான, ஏசி எல்லாம் வச்சுட்டாங்க, எனக்கு இளையவங்க, நாம் பார்த்து வளர்ந்தவங்க, என்னை விட பெரிய நிலைக்கு போயிட்டான், உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், நான் இன்னும் இந்த ஓட்டு கொட்டாயிலே உட்கார்ந்து இருக்கிறேனே, என்னால எதுவுமே செய்ய முடியலையே, எப்ப என்ன செய்ய வருது, எப்படி சம்பாதிக்கிறது? காலத்துக்கும் ஆட்டோ ஓட்டுறோம், ஆட்டோ ஓட்டிட்டு தான் இருக்கிறான். அப்ப முன்னேறதுக்கு என்ன வழி? ஏதாவது ஃப்ராடு பண்ணாதான் உண்டு. அதை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு தாய்மார்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்வதா இருந்தா, மருத்துவத்துறையிலங்க மாத்திரையில என்ன பண்றான்? நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை இருக்கு பாருங்க, எதுக்கு சாப்பிடுறோம்? உடல் உபாதைகளுக்காக வேண்டி, நம்ம நலமாகணும் என்பதற்காக வேண்டி நகை நட்டையெல்லாம் வித்து எப்படியாவது என் தகப்பனாரை காப்பாத்திருங்க, என் பிள்ளைய காப்பாத்திருங்க என்று சொல்லி போய் காசு கொடுக்கிறோம் மருத்துவமனைகள்ல. அவன் என்ன செய்யறான்? காலாவதியான மருந்துகளை, அது பயன்படுத்தக்கூடாத மருந்துகளை எல்லாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றானா இல்லையா? அது மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கியது யார்? அவன் மனசு தானங்க காரணம். மனசுதான் என்ன சொல்லுது? எவன் செத்தாலும் சரி எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவனை உருவாக்குதா இல்லையா? சிறு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துங்க, நம்ம வீட்டுல விளையாடுதல பச்சை குழந்தைங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் கூட, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் கூட கலப்படம் செய்கிறார்களே.
எளிமையா அத விளம்பரம் செய்து மக்களுக்கு விநியோகம் பண்றாங்களே, அவங்களுடைய மனநிலையில இருப்பது என்ன? காசுதான் இலக்கு. அப்ப நம்முடைய பிள்ளைகளையும் நாம் இவ்வாறு உருவாக்கினால் நமது நிலையும் இதுதான். எப்படி போயிடுவோம்? பெற்றோரை கவனிக்க மாட்டான், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டான். வயதான காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்களே, அவர்களை விரட்டாதீர்கள், அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்வதன் மூலமாக நாளை மறுமையில யார் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமா போயிட்டான்னு ரசூலுல்லாஹ் சபித்தார்களே, அந்த சாபத்துக்கு உரியவர்களாக நம்முடைய பிள்ளைகள் ஆவார்கள். அதற்கு உறுதுணையா இருந்ததினால் நாமும் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். யோசிங்க, உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடியது அவர்களை வெறுமனே ஏடிஎம்மா பயன்படுத்துவதற்கு அல்ல, நல்ல பண்பாடோடு உயர்வதற்கு. படிப்பு என்பது அவர்களுக்கு எதை கற்றுத்தர வேண்டும்? நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தரணும். அதே சமயம் நம்மளை விட இயலாதவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பாங்கை உருவாக்கணும். இந்த இளைய சமூகம் எப்படி போயிட்டு இருக்குது? உதவுகின்ற அந்த மனப்பாங்கு என்பது இல்லாத ஒரு சூழலில் அடுத்தவனை ஏமாற்றி பிழைப்பதுதான் சிறந்த ஒரு சமுதாயம் என்ற ரீதியில போயிட்டு இருக்கிறான். ஏமாற்றாம ஒழுக்கமா வாழ்வது அது வாழ்க்கையே கிடையாதுடா. என்னடா வாழ்ற? 1000 ரூபாய் சம்பாத்தியத்துக்கு காலையில இருந்து கஷ்டப்படுற நான் பாரு ஆன்லைன்ல பூந்த இப்ப வந்திருக்குது விளையாட்டுகள். ரம்மி விளையாடுங்க, உடனடியா நீங்க 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். விளம்பரம் பண்றான். அதை பார்த்து வாயை பொழந்து எத்தனையோ பேர்கள் வாயை பொழந்துட்டாங்க இல்லையா? நிரந்தரமா எத்தனையோ குடும்பங்கள் மாண்டு போயிருச்சா இல்லையா? என்ன காரணம்? சடனா பணக்காரன் ஆயிரணும், சடனா கார் வாங்கணும், சடனா எப்படிங்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பன்றி இறைச்சியை ஹராம் என்றார்களா இல்லையா? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்றளவும் அதை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கிறோமா? எப்படி வெறுக்கிறோம்? அந்த ஒரு கடையோ அல்லது அதனுடைய விளம்பரமோ இருந்தாலும் கூட அந்த பக்கம் மூஞ்ச கூட திருப்பாம திரும்பிக்கிறோமா இல்லையாங்க? அதே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பொருளாதாரம் உங்களுடைய உழைப்பின்றி, உங்களுடைய தந்தையர் உழைப்பின்றி, தாயார் உழைப்பின்றி உங்களுக்கு வந்து சேருகிறதோ அது உங்களுக்கு ஹராம் என்றார்கள். அந்த இந்த மாதிரி விளையாட்டுகள் எப்படி வந்து சேருது காசு? எவனையே ஏமாத்தி உங்களுக்கு கொடுத்து கொடுக்குறான், அல்லது நீங்க ஏமாந்து போனா இன்னொரு அவன் என்ன செய்வான்? அடிச்சுட்டு போயிருவான். எத்தனை குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்திருக்குது. அதே போன்று இந்த இஎம்ஐகள் 0% இஎம்ஐ வட்டி அப்படின்றான். வட்டிக்கு அவன் இன்னொரு பேரை வச்சுக்கிறான், அவ்வளவுதான். வச்சுட்டு என்ன செய்யறான்? நம்மகிட்ட விளம்பரம் படுத்துறான். 3000 ரூபாய் ஃபேனு 3500 ரூபாயாக இஎம்ஐல கட்டுறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு கட்டுறோங்க. ரெடி கேஸ் கொடுக்கறதா அப்படி செய்வோமா? என்ன செய்வீங்க? இதுக்கு போய் எங்க 3000 ரூபாய் கேட்கறீங்க? 2500 ரூபாய் போட்டுக்கிறீங்க. அதெல்லாம் முடியாதுமா, 2800 போட்டுக்கிறீங்க. 200 குறைச்சு வாங்கிட்டு வந்து அதுல மன நிம்மதி அடைகிறீங்களா இல்லையா? அப்பட்டமா தெரியுது நம்ம வாங்குற பொருள் இவ்வளவு ரூபாய் தான் மதிப்புன்னு. இஎம்ஐல ஈஸியா வாங்கிடலாம். ஏன்? 10,000 ரூபாய் டைம் ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் முழுசா போகும்போது கஷ்டமா இருக்குது. அது மாசம் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 11,000 ரூபாய் 12,000 ரூபாய் வரை வாங்கிறானே, அது நமக்கு இலகுவாயிரு. அப்ப எதை நமக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றோம்? பாப்பா கஷ்டப்படுறாங்கப்பா, அதுக்கு தகுந்தாது போல் நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய தேவைகளையும் சுருக்கிக் கொள்ளணும், நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நீங்க உங்களுக்கு வசதிக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களை பாருங்க. அதுதான் உங்களுடைய மனதை சமநிலைப்படுத்தும், உங்களை நேர்வழிப்படுத்தும். உங்களுடைய தலையை உயர்வா வைத்துக் கொண்டீர்களே ஆனால் என்ன செய்வீங்க? அந்த உயரத்தை தொடுவதற்கு எதையும் செய்வதற்கு துணிந்து விடுவீர்கள். ஆக அந்த பக்கம் போயிடாதீங்க, உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்க பாருங்க. நம்ம ஓட்டு வீட்டுல இருக்கிறோமா? கூரை கொட்டாயில இருக்கிறான்ல, குடிசையில இருக்கிறான்ல, இன்னும் பெருநகரங்களை போய் பாருங்க, மெட்ராஸ் திருச்சி போன்ற நகரங்களை போய் பாருங்க. வீடே இல்லாம நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த படுதா இருக்கு பாருங்க, படுதாவை வீடாக அமைத்துக் கொண்டு எத்தனை மக்கள் குடியிருக்கிறான். பாலங்களில் கீழே குடியிருந்து கொண்டு எத்தனை பேர் இருக்கிறான். அப்ப அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் நமக்கு இல்லாம அல்லாஹ் நம்மள சுகமா வச்சிருக்கிறான். நம்முடைய பெண் பிள்ளைக்கும் சொல்லணும், ஆண் பிள்ளைக்கும் சொல்லணும். அப்ப எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது.
நம்முடைய ஆசைகளை சுருக்கி கொள்ளணும். நம்மளை விட கீழ்நிலையில் இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் உனக்கு என்ன செஞ்சிருக்கான்? ஓரளவுக்கு ஒரு நல்ல பைக்கு தந்திருக்கான். 3 லட்சம் ரூபாய் பைக்கு தான் வேணும்னு ஆசைப்படாத. ஒரு 20,000 ரூபாய்க்கு பைக் வாங்கி உன் காலேஜுக்கு போயிட்டு வா. நீ சம்பாரிச்சு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி வாங்கி ஓட்டு, அது தப்பு இல்ல. அப்ப என்ன செய்வ? பக்குவப்பட்டுருவ. இப்ப உன்னுடைய வயசு துடிக்கக்கூடிய வயசு. ஏன்னா அவன் வண்டியில ஏறத்துடைய விருன்னு திருவதான் பார்க்குவான். பல விபத்துகளை சந்திக்க கூடும். அதை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது வாப்பா அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய தாய்மார்களாக நீங்கள் ஆகியிருக்க வேண்டும். ஆகவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று. அந்த பொறுப்பு உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கர் புரிவானாக. வாஹது ஹந்த்ரை பிலாமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.